வணக்கம் டிபிகே டாக்ஸ். செல்லமே செல்லமே சீரியலில் விக்ரம் கதாபாத்திரத்தில் லீட் ஹீரோவாக எல்லோரோட ஃபேவரட் கேரக்டராக நடிச்சிட்டு வரவரை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செல்லமே செல்லமே சீரியலில் விக்ரம் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரோட உண்மையான பேர் ஜிஷ்ணு மேனன். இவர் கேரளாவில் இருக்க கோடக்கரான்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர். ரொம்பவும் எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர் தான் ஜிஷ்ணு அவர்கள். அதனாலேயே அந்த கிராமத்தில் இருக்க ஒரு சின்ன ஸ்கூலில் தான் தன்னோட பள்ளி படிப்பையும் படிச்சிருக்காரு. இதே போல் கல்லூரி படிப்புமே கேரளாவில் இருக்க ஒரு சின்ன காலேஜில் தான் படிச்சிருக்காரு. இன்ஜினியரிங் முடித்த இவர் எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு கார் கம்பெனியில் பாலிசிங் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் ஜிஷ்ணு அவர்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பெனிலையுமே ஒர்க் பண்ணியிருக்காரு. இதே போல் இன்டீரியர் டிசைனிங் கம்பெனியுமே ஒன்று பெங்களூரில் நடத்திருக்காரு. இந்த டைமில் இவருக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. நம்மளுக்கு தான் சின்ன வயசுலேருந்தே மாடலிங்னால் ரொம்பவும் பிடிக்குமே, ஏன் நம்ம மாடலிங்கை தன்னோட கெரியரை சூஸ் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சிருக்காரு. அப்போது 2016ஆம் ஆண்டுலேருந்து இவர் மாடலிங்கை தன்னோட கெரியரை சூஸ் பண்ணியிருக்காரு. மும்பையில் போய் ரேம்ப் வார்க்லாம் இவர் பண்ணியிருக்காரு. அந்த சமயத்தில் வீட்டில் இவர் நான் வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ சமயத்தில் இவருக்கு சரியான காசுமே வந்ததில்லை. இருந்தாலுமே ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவர் மாடலிங் வந்த காசு எல்லாத்தையுமே சேர்த்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு. மாடலிங் ரொம்பவும் கஷ்டப்பட்ட டைமில் அவருக்கு ஏற்பட்ட பாலிடிக்ஸ் காரணமாக அவர் அந்த மாடலிங் ஒர்க்கையுமே விட்டுட்டார். இந்த சமயத்தில் நடிக்கிறதுக்கு எங்கேயாவது சான்ஸ் கிடைக்குமான்னு பல இடங்களையுமே அலைஞ்சிருக்காரு ஜிஷ்ணு அவர்கள். அப்போது தான் இவர் சென்னை வந்திருக்காரு. 2017ஆம் ஆண்டு சன் டிவியில் கண்மணி சீரியலோட ஆடிஷன் நடந்திருக்கு. சரி, அதில் கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதர்ச்சியாக தான் போயிருக்காரு. அதில் கலந்துக்கிட்ட ஜிஷ்ணு அவர்களுக்கு செகண்ட் லீட் ரோலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. கண்மணி சீரியலில் சஞ்சய் அவர்கள் லீட் ஹீரோவாக நடித்தப்போ ஆகாஷ் அவர்கள் செகண்ட் லீட் ரோலில் நடித்தார். அந்த கதாபாத்திரம் இவருக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பேரை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அந்த கதாபாத்திரத்துக்காக சன் குடும்ப விருதுகளை பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டர் விருதுமே இவர் வாங்கியிருக்காரு. இதே சமயத்தில் ஜிஷ்ணு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புமே சினிமாவில் லீட் ஹீரோவாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அதுலேயும் இந்தியாவிலேயே முதல் முறையாக யாரும் அட்டன் பண்ண முடியாத ஒரு கதாபாத்திரத்தில் இவர் நடிச்சிருக்காரு. அதாவது ஒரு சிங்கிள் கேரக்டர் மட்டும் ஒட்டுமொத்த மூவிலையுமே நடிக்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் இவர் நடித்தார். அந்த திரைப்படம் பேர் கார்கில். இந்த திரைப்படம் இவருக்கு ஒரு பெரிய பேரை ஏற்படுத்தி கொடுத்தாலும் பெரிய அளவில் ஹிட் ஆகலை. இதுக்கப்புறம் ஜிஷ்ணு அவர்கள் மாதவி, வார்டு 126ன்னு சில திரைப்படங்கள் நடித்தாலுமே இவருக்கு போதிய வரவேற்புகள் இந்த திரைப்படங்களில் இவருக்கு கிடைக்கல. அப்போதான் திரும்பவும் சன் டிவியில் சுந்தரி சீரியலில் கார்த்திக் கதாபாத்திரத்தில் லீட் ஹீரோவாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. இது வரைக்கும் செகண்ட் ஹீரோவாக நடித்த அவருக்கு முதல் முறையாக லீட் ஹீரோவாக நடிக்கிற வாய்ப்பை ரொம்பவும் சூப்பராக பயன்படுத்திக்கிட்டார் சுந்தரி சீரியலில். ஆரம்பத்தில் இவரோட கதாபாத்திரத்தை பலரும் திட்டினாலும் போக போக பலருமே இவரோட நடிப்பை பார்த்து பாராட்டினாங்கன்னு சொல்லலாம். ஜிஷ்ணு அவங்கள பொறுத்த வரைக்கும் மே 14, 2025ஆம் ஆண்டு அபின்றவங்கள திருமணம் செஞ்சிட்டாங்க. ஜிஷ்ணு அவங்களும் அபி அவங்களும் பல ஆண்டுகளாக பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இதுக்கப்புறம் இவங்க இருவருக்குமே காதல் ஏற்பட்டு பெற்றோர்களோட சம்மதத்தோட கேரளாவில் ரொம்பவும் கிராண்டாக இவங்க இருவருக்குமே திருமணம் நடந்துன்றது குறிப்பிடத்தக்கது. என்னோட மனைவி இப்போ வரைக்குமே என்னோட பேக் போனாக இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தப்பையும் அவங்க தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாகவும் இருந்திருக்காங்கன்னு பல இடங்கள்லையுமே ஜிஷ்ணு அவர்கள் சொல்லியிருக்காரு. இதே போல் ஜிஷ்ணு அவர்கள் மணிரத்னம் இயக்கத்தில் காற்று வெளியிடை திரைப்படத்துலையுமே மாடலிங் பண்ணும்போது நடிச்சிருக்காரு. அப்போது ஒரு சம்பவத்தை பகிர்ந்த ஜிஷ்ணு அவர்கள், நான் கார்த்தி அவரோட ஃப்ரெண்ட் கதாபாத்திரத்தில் நடித்தேன். அப்போது முதல் படங்கிறனால எனக்கு கொஞ்சம் பதட்டம் இருந்தது. இருந்தாலும் மணிரத்னம் அவர்கள் எனக்கு நல்லாவே சொல்லி கொடுத்தாரு. நானும் படத்தில் நம்ம வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லோரையுமே தேட்டருக்கு கூப்பிட்டு போய் அவங்களுக்கு நான் நடித்ததை காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னோடய காட்சிகள் அங்கே கட் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் என்னோடய பெயர் மட்டும் டைட்டில் கார்டில் காற்று வெளியிட திரைப்படத்தில் வந்துச்சு. எனக்கு ரொம்பவும் வருத்தமாக போயிடுச்சு. நம்ம நடித்த காட்சிகள் வரலையே அப்படின்னு சொல்லி நான் தியேட்டர்லேயே அழுதுட்டேன். அப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி தான் என்னை தேத்துனாங்கன்னு ரொம்பவும் எமோஷ்னலாக சொல்லியிருக்காரு ஜிஷ்ணு அவர்கள்.
ஜிஷ்ணு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்ப காலகட்டங்களில் சினிமாவில் சான்ஸ் தேடி அலையும் போதெல்லாம் அவர் பல ஆடிஷனில் கலந்துருக்காரு. அப்படி கலந்துக்கிட்ட ஆடிஷன்களில் பெரும்பாலுமே இவரை ஒரு ஃபாரின் மாப்பிள்ளை கதாபாத்திரத்தில் நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அப்போது அவர் அந்த கதாபாத்திரங்கள்லாம் நடிக்காமல் விலகிட்டார். ஏன்னா ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்ட இவருக்கு சும்மா வந்துட்டு போகிற மாதிரி ஒரு கதாபாத்திரம், அதுவும் ஃபாரின் மாப்பிள்ளை, இந்த மாதிரி கதாபாத்திரம்லாம் கொடுத்தப்போ நம்ம ஒரு நல்ல கதாபாத்திரமாக தேடுவோம்னு தேடியிருக்காரு. அதனால தான் சினிமாவிலேருந்து கொஞ்சம் விலகி சீரியலில் போவோம், அங்கே நமக்கு நல்ல கதாபாத்திரம் கொடுத்தா அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்போம், சீரியலுமே நமக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அப்படி தான் அவர் சினிமா விட்டுட்டு சீரியலுக்கு வந்திருக்காரு. சீரியலில் அவர் நினச்ச மாதிரியே ஆரம்பத்திலேருந்தே ரொம்பவும் சூப்பரான கதாபாத்திரங்கள் அவருக்கு கிடைச்சது. அதை சூப்பராக பயன்படுத்திக்கிட்டார் ஜிஷ்ணு அவர்கள். ஜிஷ்ணு அவர்கள் விஜய் அவர்களோட மிகப்பெரிய ரசிகர். இதே போல் அஜித் விஜய் சேதுபதிக்குமே இவர் ரசிகராக இருந்திருக்காரு. ஒரு முறை இவர் மீடியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அஜித் பர்த்டேவுக்கு அஜித் வீடு முன்னாடியே போய் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாடியிருக்காங்க. அந்தளவுக்கு அஜித் அவர்களை அவ்வளோ பிடிக்கும்னு ஜிஷ்ணு அவர்கள் சொல்லியிருக்காரு. இதே போல் கண்மணி சீரியலில் நடிக்கும்போது அந்த சீரியலில் லீட் ஹீரோவாக நடித்த சஞ்சீவ் அவர்கள் விஜய் அவர்களோட காலேஜ் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், சார் நான் விஜய் அவரோட மிகப்பெரிய ஃபேன், தயவு செஞ்சு ஒரு முறையாவது என்னை விஜய் அவர்களை மீட் பண்ண வைங்க அப்படின்னு பல முறை கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு முறை கண்டிப்பாக உன்னை நான் மீட் பண்ண வைப்பேன், இப்போது பிஸியாக இருக்கிறாருன்னு சொல்லி சில நேரங்கள் சொல்லியிருந்தார். நான் கண்டிப்பாக மீட் பண்ண வைப்பேன்னு சொன்னார். ஒரு முறை கண்டிப்பாக அவர் மீட் பண்ண வைப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருந்தார் ஜிஷ்ணு அவர்கள். ஜிஷ்ணு அவர்கள் நடித்ததுலேயே அவருக்கு ரொம்பவும் ஃபேவரட்டான ஒருத்தங்க யாருன்னா அது கேப்ரலா அவங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சொந்த ஃபேமிலி மாதிரி அவங்க பழகுவாங்க, அவங்க கூட பழகிறதுக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் ஜிஷ்ணு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபேமிலியுமே அவ்வளோ சப்போர்ட். ஆரம்பத்தில் அவங்க அப்பா கொஞ்சம் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் இதாக இருந்தார். ஆனால் போக போக அவங்க அப்பா தான் இப்போது ரொம்பவும் இவர் நடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காருன்னு ஒரு இடத்துல அவரே பதிவு பண்ணியிருந்தார். ஃபேமிலியும் சரி, அதே போல் சக ஆர்டிஸ்ட்டும் சரி, அதுவும் தமிழ்நாட்டில் தமிழ் மக்களும் சரி அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு. இதுதான் என் லைஃப்பில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சந்தோஷம்னு சொல்லியிருக்காரு ஜிஷ்ணு அவர்களை. எனக்கு அவர் நடித்த சுந்தரி சீரியலாகட்டும், கண்மணி சீரியலாகட்டும், இப்போது செல்லமை செல்லமை சீரியலாகட்டும், எல்லா சீரியலுமே அவரோட கதாபாத்திரங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுலேயும் செல்லமை செல்லமை சீரியலில் விக்ரம் கதாபாத்திரம் ரொம்பவும் சூப்பராக அவர் நடிச்சிருக்காரு. உங்களுக்கு அவர் நடித்த இந்த 3 சீரியலில் எது ரொம்பவும் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் ஜிஷ்ணு அவர்கள் மேலும் பல வெற்றிகள் பெறணும், அதுவும் சீரியல் சினிமான்னு எல்லாத்துலேயுமே லீடு ஹீரோவாக நடிக்கணும். இதுதான் டிபிகே டாக்ஸ் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். நீங்களும் அவருக்கு உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.